உன் மேல எவ்வளவு பெரிய வச்சிருக்காங்க தெரியுமா? நீ போயிட்டு வா பானு, ஜாக்கிரதை போயிட்டு வா. காரம் மெதுவா ஓட்டு, ஓகே? பாய்மா. பாவம் பானுகண்ணு ராத்திரி பகலா வேலை பாக்குது. ஒரு நாள் ஓய்வு எடுத்து உட்காந்து ஒரு வாய் சாப்பிடல. இப்ப கூட பாருங்க அது வாட்டு போகுது. அம்மா, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்க பூஜையெல்லாம் சிறப்பா பண்ணுங்க. பானு எங்க போயிட போறா? நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரத்தான போறா. கல்யாணம் முடியட்டும். நீங்க நினைச்சபடி எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சம்மந்திமா, என்ன சம்மந்திமா, இருந்து ஒரு வா சாப்பிட்டுட்டு போலாம்ல. 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இருக்கட்டுங்க, வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேங்க. ஐயோ இருங்கம்மா, நான் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ வேண்டாங்க, உமா தான் துணைக்கு இருக்கால, நான் வழியிலே ஆட்டோ பிடிச்சுக்கிறேன். வரேங்க. வாங்கம்மா. வரேங்க. வாங்கம்மா. வரேங்க. வாமா. வாமா. ஒரு வாய் காஃபி கூட குடிக்காம கிளம்புறீங்க. சரி, போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, வரேங்க. வாங்கம்மா. வாமா. சரிம்மா, ஜாக்கிரதையா போ. என்னங்க, பரவாயில்லைங்க. வழக்கமா நான் தான் எப்பவுமே இந்த சமாளிபிகேஷன்லாம் பண்ணுவேன். ஆனா நீங்க தூள் கிளப்பிட்டீங்க போங்க. வேற என்ன பண்ண சொல்ற? கல்யாணம் சொல்லி இன்விடேஷன் எல்லாருக்கும் அடிச்சு கொடுத்தாச்சு. வரம் போறவங்க எல்லாரையும் வர சொல்லியாச்சு. ஏற்கனவே இருந்த மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இப்ப இருக்கிற மான மரியாதை போகணுமா சொல்லு? அதனால தான் அப்படி பேசி தொலைச்சேன். கல்யாணம் என்ன மண்டபம் வரைக்கும் போனா போதுங்க, அவ்வளவுதான். தாலி கட்டியாச்சுன்னா நிம்மதி. அதுக்கப்புறம் மட்டும் என்ன வாழுமா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அப்படியே ஒத்துப்பாங்களா? வேணா பாத்துட்டே இரு, இங்க பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. அதுக்கப்புறம் யார் என்ன பேசினா நமக்கு என்னங்க? பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டு வர போறோம். அவங்க அதுக்கப்புறம் என்ன பேசினாலும் பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமா போகுது. ஆனா இவ்வளவு மோசமா இருக்காது. நீ உங்க கூட சேர்ந்து நானும் பழிபாவத்துக்கு ஆளாயிட்டேன். எந்த கதிக்கு போக போறோம்? ஆனாலும் நீ சமாளிக்கிறத கெட்டின்னா உங்க வீட்டுக்காரு ஏகப்பட்ட கெட்டி. சும்மா வாயை வச்சுட்டு கண்டதையும் பேசாத, கண்ணை வச்சிடாத, போ உள்ள போ. தேறிட்டார். கல்யாணம் நடந்துரும். இந்தாங்க. குடு. ஏய், இங்கதான் இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க, சந்தோஷமான விஷயம்டா. வாங்க. என்னங்க பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க? எங்களுக்கு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. சொல்றேன். மண்டபம்லாம் பேசி முடிச்சாச்சு. பெரிய மண்டபம். தெப்பக்குளம் பக்கத்துல இருக்க பெரிய மண்டபம். ஆமாண்டா, அதேதான். கேட்டரிங்லாம் தெரியும்ல? நம்ம ஏஎஸ் கேட்டரிங் சர்வீஸ் தான். அவங்க தான் காஞ்சிபுரத்திலே நம்பர் 1. காலையில வரவங்களுக்கு இட்லி, பொங்கல், பூரி, வடை, அப்புறம் கிச்சடி, ஸ்வீட், காஃபி எல்லாமே. அப்புறம் மத்தியானத்துக்கு வடை பாயசத்தோட நல்ல சாப்பாடு, ஐஸ்கிரீமோட 2 ஸ்வீட்டு எல்லாம் சேர்த்து மினரல் வாட்டர்ல ஆரம்பிச்சு அவங்க பீடா போடுற வரைக்கும் எல்லாமே அவங்களே பண்ணிடுறாங்க. அதோட எல்லாருக்கும் தாம்பூல போய் உமா பேரும் பையன் பேரும் போட்டு ஒரு சின்ன கிஃப்டோட. அண்ணா கலக்குறோம்னா, இப்படி ஒரு கல்யாணம் காஞ்சிபுரத்துல நடந்ததை யாரும் மறக்க கூடாது. அந்த அளவுக்கு சிறப்பா பண்றோம். அதெல்லாம் சரி, கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லா தான் பண்றீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. சாதத்துல கல்லு பட்ட மாதிரி நறுக்குன்னு இருக்கு. எல்லாரும் விழுந்து விழுந்து இங்க வேலை செய்யறோம். நீங்களும் உடம்பு சரியில்லாம போய் மண்டபம் அது இதுன்னு பாக்குறீங்க. ஒரு பக்கம் என் புருஷன் பந்தக்கால் நாதஸ்வரம்னு பாக்குறாரு. நான் மசக்கையா இருந்து மீனாட்சி அக்காவுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வைஜெயந்தி அக்கா யார் வீட்டு கல்யாணமோன்னு விட்டோத்தியா இருக்காங்களே. என்னதான் நினைக்கிறாங்கன்னே தெரியல. ஏங்க இதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்களா? ஆனந்தி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ எதுக்கு இப்ப அண்ணன் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? உனக்கே இது அதிகப்படியா தெரியல? அவ வெளியே போயிருக்கா, அதான் நான் எல்லா பொறுப்பும் எடுத்து செய்யறேன்ல. அப்புறம் என்ன? இல்லங்க, ஏன் எப்பவுமே கீ கொடுத்த பொம்மை மாதிரி பொண்டாட்டிக்கு நல்லா சப்ப கட்டி பேசுறீங்க? வீட்டுல இவ்ளோ வேலை இருக்குல்ல, அதுல எதுலயுமே பங்கெடுத்துக்காம அவங்க பாட்டுக்கு வெளியில போனா என்னங்க அர்த்தம்? இது தேவையில்லாத விஷயம். எல்லாரும் இங்க ஒத்துமையா வேலை பார்க்கும்போது அவங்க இல்ல இவங்க இல்லன்னு தயவு செஞ்சு ஆர்குமெண்ட் பண்ணாத.
அதான் தெரியுமே. என்னடா இவங்க என்ன இடையில பேசலையேன்னு பார்த்தேன். ஆமா, அது எப்படி வைஜெயந்தி பத்தி பேசினாலும் இப்படி வரிஞ்சு கட்டி வந்து நிக்கிறீங்க? ஏற்கனவே நீங்க 2 பேரும் கூட்டணி தான், உறவுக்காரங்க வேற. உங்க தங்கச்சி வழி உறவு இல்ல. அதுவும் பானு அக்கா வந்து அம்மா வந்து அன்னைக்கு விட்டுட்டு போனாங்களே, அன்னையில இருந்து உங்களுக்கு அவங்க மேல செம்ம கோவம்னு எனக்கு தெரியுங்க. அதனால அந்த வைஜெயந்தி என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டீங்கல்ல. சொல்ல போனா பானு அக்காவை உங்களுக்கும் சுத்தமா பிடிக்கல, அந்த வைஜெயந்திக்கும் பிடிக்கல. அதான் அவங்க என்ன பண்ணாலும் நீங்க அவங்க பக்கம் சாஞ்சிடுறீங்க. இது பாரு ஆனந்தி, தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோ. இந்த திருச்சி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். பானு இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு எனக்கு விருப்பம் இல்லாமலா நான் அம்மாவையும் உமாவையும் அந்த வீட்டுக்கு அனுப்பி படையல் பூஜைக்கு அழைச்சிட்டு வர சொன்னேன். இங்க பாரு, இங்க நிறைய வேலை இருக்கு. அம்மா இருந்தாதான் பூஜை சாமான்லாம் போய் வாங்கிட்டு வர முடியும். அதை விட உமா பியூட்டி பார்லர் போகணும், கையில மெஹந்தி போட்டுக்கணும்னு சொன்னா. அதை கூட நிறுத்திட்டு நான் தான் அவளை அம்மா கூட அனுப்பி பானுவை இங்க படையல் பூஜைக்கு அழைச்சிட்டு வான்னு சொன்னேன். தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசாத ஆனந்தி, தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோ. என்ன மீனாட்சி சொல்ற? படையல் பூஜைக்கு பானுவை அழைக்க சொல்லி அம்மாவையும் உமாவையும் அனுப்பியிருக்கியா? இதை எனக்கே சொல்லலையே. ஆமாங்க, அவளும் வரட்டும்னு தான் நான் அவளை கூட்டிட்டு வர சொன்னேன். நியாயமா பார்த்தா அவ தான் இந்த கல்யாணத்துல எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்யணும். ஒரு பக்கம் அவ அண்ணனோட கல்யாணம், இன்னொரு பக்கம் நாத்தனார் கல்யாணம். பரவாயில்ல, அவ வேலைக்கு போற பொண்ணு. ஆனா சம்பிரதாய சடங்குல எல்லாம் அவ கலந்துக்க வேண்டாமா? அதனால்தான் அவ கண்டிப்பா வர சொல்லி அனுப்பி வச்சேன். ஏங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் எப்படி அவளை கூட்டிட்டு வர சொல்லுவேன் சொல்லு? விடுங்க நீ. எல்லாருக்கும் எப்பவுமே நல்லவங்களா இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் அதை எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அண்ணி, என்ன அண்ணி சொல்றீங்க? அம்மாவையும் உமாவையும் அனுப்பி வச்சிங்களா? ஏன் அண்ணி, ஃபோன் பண்ணி சொன்னா பத்தாதா உங்களுக்கு? இல்ல வேற யாராவது போயிருக்கலாமே. அவளை போய் ஒரு பெரிய பாருங்க தம்பி, தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசிடாதீங்க ப்ளீஸ். உங்க வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு ஒரு பக்கம் எல்லாருடைய எண்ணமும் இருந்தாலும் இப்போதைக்கு உமாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். அவ ஆசையே எல்லா அண்ணா அண்ணியும் ஒன்னா இருந்து கல்யாணத்தை நடத்தணுங்கிறதான். அதுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது தம்பி. இல்ல அண்ணி, எதுக்கு உமாவை போய் அனுப்பணும் அதுக்காக தான் கேட்டேன். பொதுவாவே பானு யார் பேச்சையும் கேட்க மாட்டான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அம்மாவை அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அம்மா சொன்னா அவ எதுவும் மறுத்து பேச மாட்டா. அது மட்டும் இல்லாம கல்யாண பொண்ணு உமா, அவளே நேர்ல போய் கூப்பிட்டா அவளும் கொஞ்சம் மனசரிங்கி வருவாள்ல. அதனாலதான் அவளையும் சேர்ந்து போக சொன்னேன். அட நீங்க வேற நீ. அம்மா உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ நல்லா காக்கா பிடிக்கிறாங்க. உங்களை காலி பண்ணி அப்புறப்படுத்துறதுக்கு தான் அவங்க திட்டம் போடுறாங்க. இது உங்களுக்கு புரியல? வாங்கம்மா, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு 100 ஐஸ் இல்ல 500 ஐஸ். ஆமா, பானு எங்க? வெளியில நிக்கிறாளா? இருங்க இருங்க, ஆர்த்தி எடுத்துட்டு வரேன். எடுத்து வா. மீனாட்சி இருமா, பானு இப்ப வரல. பானு இப்ப வரல. என்னம்மா சொல்றீங்க? இல்ல மீனாட்சி, நாங்க 2 பேரும் பூஜைக்கு கூப்பிடத்தான் போனோம். ஆனா இப்ப அவ வர முடியாத சூழ்நிலைன்னு சொன்னா. அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னம்மா சொல்றீங்க? அம்மா, நீங்க அவகிட்ட நேரடியா பேசுனீங்களா? சரி, எப்ப வீட்டுக்கு வரா? இங்க பூஜைலாம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? நான் படையல் விஷயம்லாம் சொல்லிட்டேன் மீனாட்சி. ஆனா அவளுக்கு அதுல எல்லாம் ஈடுபாடு இல்லைன்னு சொன்னா. கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது இதெல்லாம் கூட எனக்காக தான் செய்யறேன்னு சொன்னா. இல்லம்மா, எல்லா மருமகளும் இருக்காங்க, நீயும் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதுலதான் ஈடுபாடு இல்லைன்னு சொல்றாளே, நான் என்ன பண்றது? அம்மா, அவளுக்கு வேணா பூஜை சடங்கெல்லாம் பிடிக்காம இருக்கலாம். ஆனா உங்களை பிடிக்கும் இல்லையா? உங்களுக்காகவாவது இந்த பூஜையில அவ கலந்துக்கலாம்ல. இல்ல மீனாட்சி, அவளும் அதைத்தான் சொன்னா. ஆனா திடீர்னு அவ ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு. பாவம், 3 நாளா நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறா. இன்னும் 10 நாளைக்கு இப்படிதான் இருக்கும் போல இருக்கு.
வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொன்னா. அவ அப்பா அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு தான் என்னமோ கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அவங்க என்னமோ பட்டும் படாம பேசுறாங்க போல இருக்கு. அம்மா என்னம்மா இது? இதுக்கு தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எதையுமே தெளிவா புரிஞ்சுக்காம அங்க போய் பேசாதீங்க, எதுவும் செய்யாதீங்கன்னுட்டு. இப்ப எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்ப போய் பூஜைக்கெல்லாம் நான் வரமாட்டேன், சடங்கெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். ஏமா, இந்த கல்யாண பேச்சு ஆரம்பமானதுல இருந்து நீங்க பானு கிட்டயும் பானு அப்பா அம்மா கிட்டயும் பேசிட்டு தானே இருக்கீங்க. அவங்க மனநிலைமை எப்படி இருக்கு? ஏமா, பானு இங்க வாழ போறவ தானம்மா, அத பேசி தானம்மா இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டது. சரி, அவ எப்ப வரப்போறான்னு நீங்க கேக்கலையா? பானுவுக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம் தான் சொன்னாங்க. எங்க அவங்க வீட்டுக்கு போனா தான் பானுவோட அம்மாவே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க, அவங்களே பேச்ச முடிக்கிறாங்க. 10வது குறைக்கு இப்ப அவங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்கு அந்த வேலைக்காரம்மா வேற. அவங்க அப்பா அம்மா சொல்றத நாம நம்பாம இருக்க முடியாதுல்ல. ஒவ்வொரு முறை நான் கேட்கும் போதும் அவங்க பானு இதுல முழு சம்மதத்தோட தான் இருக்கான்னு சொல்றாங்க. சரிம்மா, அப்ப நீங்க பானு கிட்ட இத பத்தி பேசவே இல்லையா? நான் பானு கிட்ட பேசினேம்மா, இந்த கல்யாணத்தை பத்தி, அவ சம்மதத்தை பத்தி, அவளோட ஈடுபாடு பத்தி. நாங்க 2 பேரும் அன்னைக்கு கோயிலுக்கு போனப்போ கூட இந்த விஷயத்தை பத்தி பேசுறதா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அவ வெளிப்படையா இந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லவே இல்லம்மா. ஒருவேளை அவளுக்கு வேலை இருந்தா கூட, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லி இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். அதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமாவும் சஞ்சலமாவும் இருக்கு. அம்மா, இந்த விஷயத்தை இதோட விடுங்க, நான் பானு கிட்ட பேசுறேன். இல்ல சண்முகம், நீ இத பத்தி பேசி சண்டை போட வேண்டாம், அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடும்டா. அம்மா, எனக்கும் பொறுமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. எனக்காக இல்லைனாலும் உமா வாழ்க்கையில எனக்கு அக்கறை இருக்கு. நான் பொறுமையா பேசுவேன், கவலைப்படாதீங்க, என்னை நம்புங்கம்மா. சரி, நீங்களாம் போய் வேலையை பாருங்க, போங்க. ஏய், நீ எங்கேயோ பார்லருக்கோ எங்கேயோ போகணும்னியா, அண்ணியை கூட்டிட்டு போயிட்டு வா, போ. அட தம்பி, வாங்க தம்பி, உட்காருங்க. இப்பதான் உங்க மாமியார் மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காங்க. மாமனாரு பத்திரிக்கை கொடுக்க வெளியே போயிருக்காங்க. வாங்க உட்காருங்க, வந்து உட்காருங்க தம்பி. இல்ல இருக்கட்டும். பானு இங்க? பானை உள்ள இருக்கு, இந்த கூப்பிடுறேன். பானுகண்ணே, பானுகண்ணே, பானுகண்ணே. அந்த தம்பி வந்திருக்காங்க, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? பானு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போமா. நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணணும்னு பேச வரல, சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கலாம்னு இருக்கேன். தம்பி உட்காருங்கப்பா, நின்னுகிட்டு இருக்கீங்க, வராத நீங்க வந்திருக்கீங்க. காப்பி டீ ஏதாவது சோடா பானு, போட்டு தயவு செஞ்சு கொண்டாடவா? உங்களை கொஞ்ச நேரம் உள்ள போக சொல்லு, அப்புறம் நான் பொறுமையை இழந்துருவேன். நான் உங்ககிட்ட பேசணும். நீங்க போங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த நேரம் வந்து தம்பி வந்துருச்சு, நான் என்ன இந்த கடை தான் நிறுத்து.
ஹலோ ஹலோ லட்சுமி, நான் சின்ன பொண்ணு பேசுறேன். நீ எங்க இருக்க? கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். ஐயோ கூறுகட்ட குப்பாயி, இங்க உன் மாப்பிள்ள வந்திருக்காரு. என்னது? மாப்பிள்ள வந்திருக்காரா? என்ன சொல்ற நீ? ஐயோ காது கேட்கலையா? உன் மாப்பிள்ள வந்திருக்காரு. பானு கூட பேசுறதுக்கு கங்கண கட்டிட்டு வந்திருக்காரு. வேற யாருனாலும் பேசி சமாளிக்கலாம், ஆனா உன் மருமகிட்ட என் பேச்சு எடுபடாது. அவர் விஷயத்தை போட்டு உடச்சிட்டாருன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான். ஐயோ, நீ என்ன செய்வே ஏன் செய்யோ? சீக்கிரம் வந்து சேரு. நீ கொஞ்ச நேரம் சமாளிச்சுட்டு எப்படியாவது வந்துடுறேன். வை போன வை. ஐயோ, இந்த நேரம் பார்த்தா ஆட்டோவை கூட காணுமே. ஆட்டோ 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 ஆட்டோ, இங்க வாங்க இங்க வாங்க. நில்லுங்க. நம்மளுக்குள்ள ஏன் சண்டை வந்துச்சு, எதுக்காக சண்டை வந்தது, இந்த பிளவெல்லாம் எதுக்கு, ஏன் பெருசாச்சு, அது ஏன் நம்ம கல்யாணத்தையே முறிக்கிற அளவுக்கு போச்சு, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. உனக்கு என்ன பிடிச்சிருந்ததா, உனக்கு எனக்கும் பொருந்தி தான் கல்யாணம் பண்ணுமா, அதை பற்றியும் நான் இங்கே பேச வரல. அன்னைக்கு கோர்ட்டில் வச்சு நீ என்னென்னமோ சொன்ன, எவ்வளவோ கேவலமாக அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசின, எல்லாமே என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உனக்கும் உன் மனசாட்சிக்கும் தெரியும் நான் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலன்னு. ஆனால் உனக்கு சாதகமாக உன் சட்ட தேவைகளுக்காக, உனக்கு விவாகரத்து சரியாக கிடைக்கணுங்கிறதுக்காக என் நடத்த மேலேயே பழி போட வேண்டிய அவசியம் இருந்தது. அதையும் நான் பெருசுப்படுத்திக்கல. ஆனால் இனி காலம் கடந்து தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமையணுமேங்கிறதுக்காக, அதுக்காக நான் பல விஷயங்களை ஒத்துக்கிட்டேன். சீக்கிரம் போங்க. இதை கூட நீ குத்தி காட்டலாம், ஓ சுயநலத்துக்காக தான் நான் என்ன தேடி வந்திருக்கேன்னு. இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கோ. ஆனா அப்படி பார்த்தா கூட நீயும் அதே அடிப்படையில் தானே சில விஷயங்களுக்கு சம்மதம் சொல்லியிருக்க. பாரு, இது வரைக்கும் தேவைன்னு வரும்போதெல்லாம் பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணணும், வாழ்க்கை பிடிக்கல, பண்ண அவமானத்தெல்லாம் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லுவேன். அதையெல்லாம் பொறுத்துட்டு போனோம். ஆனா எங்க வீட்டில் ஒரு சின்ன பூஜை, அதுக்கு வந்து கலந்துக்கோ அப்படின்னு அவங்க வந்து கேட்கும்போது அதுக்கும் நீ வரமாட்டேன்னு சொன்னா, அப்புறம் மற்றதுக்கெல்லாம் நீ சரின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு? சொல்லு பானு, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், நீ சும்மாவே இருந்தா என்ன அர்த்தம்? வெயிட் நான் நீங்க டிவோர்ஸல் மறந்துருங்க, நான் பேசினதெல்லாம் எரேசர் வச்சு அழிச்சிருங்க, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே. சின்ன பொண்ணு எங்க இருக்கு? சீக்கிரம் வா. அவங்க அந்த விஷயத்துக்கு வந்துட்டாங்களா? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இவ்வளவு மெதுவா ஓட்டுறீங்க, கொஞ்சம் வேகமா போங்களேன். இவர் வேற இங்க அவசரம் தெரியாம ஓட்டிட்டு இருக்காரு. நான் கோர்ட்ல பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கன்னு நான் ஒன்னும் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலையே. அப்புறம் டிஸ்கஸ் பண்ண என்ன இருக்கு? எனக்கு ஒன்று புரியல. பானு, என்ன பானு இது எல்லாத்தையுமே மறக்கலன்னா வாழ்க்கையில் இருக்கிற மீதி காலத்தை நாம எப்படி கடக்க போறோம்? நீங்க மறந்துட்டு வாழ்க்கையை கழிங்க, மறக்காம வாழ்க்கையை கழிங்க. ஐ டோன்ட் பாதர். இதெல்லாம் நீங்க என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்.
இல்லம்மா லெஃப்ட் ரைட்டுன்னு இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்க, மீட்டர் மேல கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுக்குமா. என்னோட அவசரம் உங்களுக்கு புரியல, கேள்வி கேக்குறீங்க போங்க. எனக்கும் புரியல பானு. உன்னோட டிமாண்டுக்கெல்லாம் மத்தவங்க ஒத்து போகும்போது அடுத்தவங்க தாழ்மையா ஒரு வேண்டுகோளை விட்டா அதை மதிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? வெயிட் வெயிட் வெயிட், நான் டிமாண்ட் பண்ணேனா? நிறுத்துங்க நிறுத்துங்க, இந்த வீடு தான். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன டிமாண்ட் பண்ணேன்? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. நான் வாங்க மாப்ள, அம்மா நல்லா இருக்காங்களா? அண்ணன் மருமகள் நல்லா கொஞ்சம் இருக்காங்களா? ஸ்டாப் பண்றியா? நீங்க சொல்லுங்க, நான் என்ன டிமாண்ட் பண்ணேன்? சொல்லுங்க. என்ன பண்ணு மாப்பிள்ளை போய் பிள்ளை Will you கேள்வி? just stop it? நீங்க சொல்லுங்க. நானும் 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாமே நான் சிங்க்ல நடக்குது. நேத்துக்கு என்னமோ உங்க அம்மா வந்து இதே மாதிரி அப்ரோச் பண்றாங்க. இன்னைக்கு என்னடானா நீங்க வந்து நான் ஏதோ டிமாண்ட் பண்றேன்னு சொல்றீங்க. வாட் டு யூ திங்க்? நான் என்ன டிமாண்ட் பண்றேன் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க. உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. நான் என்ன டிமாண்ட் பண்ணேன்? உனக்கு என்ன பிடிக்கல, என் கூட வாழ விருப்பம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா உங்க அண்ணன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான், ஏன் தங்கச்சி உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நீ நம்ம வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லல. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நீ போடல. சொல்லுமா. What do you think? What bullshit is this? No, அந்த வீட்டுக்கு வந்து வாழறேன்னு சொன்னேனா? இங்க பாருங்க, எங்க அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என் வாழ்க்கையை பணி வைக்கிறேன்னு சொன்னேனா? சான்ஸே இல்ல. லுக், எங்க அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது உண்மைதான். ஆனா அதுக்காக நான் என் வாழ்க்கையை கெடுத்துக்க முடியாது. நான் அப்படி சொல்லல, எந்த டிமாண்டும் பண்ணல. ஓகே, ஓதுமாடி ஓதுமா, இந்த மாதிரி நடக்க தலையிலே அடிச்சுக்கிட்ட கேட்டியா? சார் என்ன சார் இது? என்ன இதெல்லாம்? அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கும் பானுக்கும் இந்த விஷயம் தெரியாத அளவுக்கு பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. சூப்பருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பொண்டாட்டி தான் அழகா நாடகம் ஆடுறாங்கன்னா நீங்க அதை விட ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. அவங்க திருட்டு பூட்டை ரெடி பண்ணாங்கன்னா நீங்க அதுக்கு சாவி ரெடி பண்றீங்களோ? வேண்டாம், இதுதான் உங்களுக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்றது. இப்படி வார்த்தை வர்றது, இப்படி கோபமா பேசுறது, இதெல்லாம் உங்களை எங்க கொண்டு போய் விட போகுது? சார் இதுக்கு என்ன பதில் அதை சொல்லுங்க. இதுக்கு பேர் திருட்டுத்தனம் இல்லாம வேற என்ன? இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடந்தே ஆடும் நாங்க வற்புறுத்துறோமா? சொல்லியிருந்தா எங்க தங்கச்சியை நாங்க சமாதானப்படுத்திருப்போம். அவ இந்த கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதே, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே எனக்காகத்தான். இவ்வளவு நாள் மறைச்சு வச்சு இந்த கல்யாணம் நெருங்குற வரைக்கும் உண்மை வெளியே வராம ரொம்ப கீழ்த்தனமா நடந்துட்டு இருக்கீங்க இல்ல? வேண்டாம், இதுல என்ன லட்சணத்துல பேசிட்டு இருக்கீங்க நீங்க? வேண்டாம், இதுக்கு மேல ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். தயவு செய்து வெளில போயிடுங்க. இன்னொரு தடவை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வைக்காதீங்க ப்ளீஸ். வேற என்ன தெரியும் உங்களுக்குலாம்? வேற என்ன தெரியும் உங்களுக்கு? அவமானப்படுத்துவீங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவீங்க, இல்லனா கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வைப்பீங்க. வேற என்னங்க தெரியும் உங்களுக்குலாம்? சொல்லுங்க. போதுமா? போதும். என்ன பிடிக்கல, முதல்ல இருந்தே பிடிக்கல, அதனால விவாகரத்து பண்ணிட்டேன். என்ன நான் தப்பு பண்ணிட்டேன். தோ இவங்க இப்ப பண்ணது சரியா? சரி